வினாக்கள் விடைகள். வினாயன் 11 மாண்புமிகு உறுப்பினர் திரு க அண்ணாதுரை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிய சாலை சந்திப்பானது கும்பகோணம் மன்னார்குடி அதிராம்பட்டினம் சாலையை பாப்பாநாடு மதுக்கூர் பெருக வாழ்ந்தான் சாலையும் சந்திக்கிற ஒரு இடமாகும். இது ஐஆர்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு 30 மீட்டர் விட்டத்திற்கு ரவுண்டானா அமைக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே 23 மீட்டர் விட்டத்திற்குத்தான் மட்டுமே ரவுண்டானா அமைக்க இடம் உள்ளது. எனவே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் அவ்விடத்தில் சோதனை ஓட்டம் பார்த்து ஆய்விற்கு பின்னர் ரவுண்டானா அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தற்சமயம் இந்த சந்திப்பில் மையத்தடுப்பு சுவர், வேகத்தடை மற்றும் சாலை பாதுகாப்பு உபகரணங்களை பொருத்தப்பட்டுள்ளது. எனவே வருங்காலங்களிலே இந்த ஆய்வை மேற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் க அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவருடைய இந்த பதிலுக்கு என்னுடைய இதமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் குறிப்பிட்டபடி அந்த விதிகளுக்கு உட்படாத காரணத்தாலே சிறிய அளவில் ஒரு மாதிரி ரவுண்டானா நேற்றைய தினம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மிக வேகமாக மின்னல் வேகத்தில் அந்த ரவுண்டானாவை தற்காலிகமாக அமைத்து தந்திருக்கிறார்கள். பரிச்சாத்திர அடிப்படையில் அமைந்திருக்கிற அந்த ரவுண்டானா எதிர்காலத்தில் நிரந்தரமாக அமைவதற்கு அமைச்சர் முன்வர வேண்டும் என தங்கள் மூலமாக கேட்டு, அதே நேரத்தில் இந்த இடத்திற்கு அருகாமையிலே தான் மதுக்கூர் பேரூராட்சியினுடைய எல்லை தொடங்குகிறது. இங்கு ஒரு நெடுஞ்சாலைத்துறை பயணியர் விடுதி ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட ஒரு விடுதி ஒன்று தற்காலிகத்திலே இன்றைக்கு பயன்பாட்டிலே இல்லாமல் அந்த இடம் முட்புதர் மண்டி காடு போல் காட்சியளிக்கிறது. இந்த மதுக்கூர் பேரூராட்சி என்பது எதிர்காலத்திலே ஒரு வட்டத்தினுடைய தலைநகராக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலே அந்த பழைய ஓட்டு கட்டிடத்தை இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு புதிய நெடுஞ்சாலைத்துறை பயணியர் விடுதி அமைவதற்கு அமைச்சர் ஆவண செய்வாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக இந்த விபத்துகளை குறைப்பதற்காக தான் இந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்பதை இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பணிகள், சாலை சந்திப்புகளை சீரமைக்கிற பணியில் இந்த துறை ஈடுபட்டிருக்கிறது. சென்ற நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் செலவில் ரவுண்டானாவுடன் கூடிய சாலை சந்திப்புகளை நாம் மேம்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற விபத்து பகுதிகளை கண்டிருந்து இந்த சாலை சந்திப்புகளில் ரவுண்டானா அமைப்பது என்பது ஐஆர்சி கைடு பிரகாரம் இந்தியன் ரோட் காங்கிரஸ் என்ற அந்த விதிகளுக்கு உட்பட்டு பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்குத்தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொண்டேன். அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான பட்டுக்கோட்டை தொகுதி மதுக்கூர் வடக்கு ஒன்றியத்தில் இருக்கிற அந்த ஆய்வு மாளிகையை அதை நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அது சென்ற ஆண்டே அதற்கு வேண்டிய முன்னெடுப்பு பணிகளை நாங்கள் எடுத்தோம். மதுக்கூர் 2012ஆம் ஆண்டு கஜா புயல் சேதமடைந்து அந்த மாளிகை ரொம்ப சீர்கெட்டு கிடந்தது. அதனால 2022ஆம் ஆண்டில் அதை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சட்டமன்ற கோரிக்கையானது புது ஆய்வு மாளிகை வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே இருக்கிறத நாங்கள் ரெனோவேஷன் பண்ணி இப்போ பயன்பாட்டில் தான் இருக்கிறது. இருந்தாலும் புதிய ஒரு ஆய்வு மாளிகை வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய பொது உடைமை சித்தாந்தத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட பல சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதிக்கு இது போன்ற ஒரு ஆய்வு மாளிகை வேண்டும் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த நிதியாண்டிலே முதலமைச்சருடன் கலந்து பேசி இது எந்தெந்த சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் இந்த ஆய்வு மாளிகை, கெஸ்ட் ஹவுஸ், சர்க்கிட் ஹவுஸ் இல்லையோ அதெல்லாம் கட்டுவதற்கு ஒரு முன்மொழி ஏற்பாடு செய்து அடுத்த நிதியாண்டிலே கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை நகரை சுற்றி 2 கட்ட புறவழிச்சாலை பணிகள் முடிவுற்று பயன்பாட்டில் உள்ளது. 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆலடிக்குமலை கிராமத்திலிருந்து நைனாங்குளம் கிராமம் வரை சுமார் 7.20 கிலோமீட்டர் வரை
அமையவிருக்கும் இந்த சாலை பணியின் முதல் கட்ட நில எடுப்பிற்காக 30.60 கோடி தேவைப்படுவதாக திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கடந்த 2-3 ஆண்டுகளாக இதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன். தற்போது பட்டுக்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்டு விரைவில் புதிய பேருந்து நிலையத்தை எதிர்வரும் பிப்ரவரி திங்கள் 15ஆம் நாள் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள். இந்த 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைந்தால்தான் இந்த பேருந்து நிலையம் முழுமையான பயன்பாட்டிற்கு வரும் என்கிற நிலை அங்கு இருக்கிற காரணத்தாலே இந்த 3ஆம் கட்ட புறவழிச்சாலை அமைவதற்குரிய முதல் கட்ட நிதியை வழங்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒருமுறை தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணன் கலைஞர் அவர் சொன்னார், அது பட்டுக்கோட்டை இல்லையா, அது பாட்டுக்கோட்டை என்று சொன்னார். ஏன்னா தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுத்தறிவு சிந்தனைகளை சீர்திருத்தங்களை பாடல் மூலமாக விதைத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். ஏன்னா அந்த பட்டுக்கோட்டைக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் 3 கட்டமாக இந்த பணிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இன்னும் சொன்னால் 4 கட்டமாக. அதில் முதல் கட்டமாக 21 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுவட்ட சாலை அமைக்கும் பணி 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு இதில் ஆலடி குடிமனை முதல் அணைக்காடு வரை 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு முதல் 2ஆம் கட்ட பணிகளும் இப்பொழுது முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 3ஆம் கட்ட பணிக்கு 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு நில எடுப்பு பணிகள் 31 கோடி ரூபாய் தேவைப்படுவதால் அதற்கான கோப்புகளை நிதித்துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அது இப்பொழுது பரிசீலனை இருக்கிறது. தொடர்ந்து அதற்கு துறையின் சார்பாக நிதித்துறைக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறோம். எனவே அது வந்தவுடனேயே நில எடுக்கப்பட்டு அந்த 3ஆம் கட்ட பணிகள் மேற்கொள்வோம். 4ஆம் கட்டமும் 7 கிலோமீட்டர் போட வேண்டியிருக்கிறது. அந்த 4ஆம் கட்ட பணியை முன்னுரிமை அடிப்படையில் அடுத்த நிதியாண்டில் அதற்கு நிலநடுப்புக்கு வேண்டிய பணங்களை ஒதுக்கி தருவதற்கு அரசு திட்டமிடப்பீடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது 4ஆம் கட்டமாக அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்வோம். இந்த நிதியாண்டிலேயே இந்த 3ஆம் கட்ட பணிக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு அதனுடைய நடவடிக்கைக்காக ஓடுதளம் விரிவாக்க பணிக்காக தூத்துக்குடி கன்னியாகுமரி சாலையினை மைசூர் வாரணாசி போன்ற இடங்களில் உள்ள அண்டர் பாஸ் திட்டத்தினை மதுரையிலும் நிறைவேற்றினால் தென் மாவட்ட போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அண்டர் பாஸ் திட்டம் நிறைவேற ஒன்றிய அரசை வலியுறுத்தி உடனடியாக செய்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களுக்கே தெரியும், நாங்கள் அண்டர் பாஸ் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்து அதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறை இறங்கியது. ஒன்றிய அரசாங்கம் அதை மறுத்து விட்டது. அண்டர் பாஸ் போகும்போது மேலே விமான ஓடுதளம் அமைக்க முடியாது என்று என்ஓசி கொடுக்கவில்லை. அதனால தான் இப்போ ஒரு மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டு இந்த மாற்றுப்பாதைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அண்டர் பாஸில் தான் அந்த கன்னியாகுமரி ரோடுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய ஒரு அலைன்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த அலைன்மெண்ட்ல அது போகலாம். அதனால அங்க மதுரையினுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் பல்வேறு நிலையில மாநில அரசாங்கத்திற்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதனால இந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு புதிய அலைன்மெண்ட் பிரகாரம் அந்த பாதையை நாங்கள் அமைப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பெரிய பிள்ளான் என்ற செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மேலூர் சட்டமன்ற தொகுதி கொட்டாம்பட்டி வளச்சேரி வெட்டி விளக்கு மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து விட்டார்கள். எனவே கொட்டாம்பட்டி வளச்சேரி வெட்டி விளக்கு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைத்தர அரசு முன்வருமான என தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிடுகிற அந்த சாலை என்பது தேசிய நெடுஞ்சாலைக்கு சம்பந்தப்பட்ட சாலைகள் தான். பொதுவாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் விபத்து நடைபெறுகிறதோ அதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக ஐஆர்சி கேடு பிரகாரம் பிளாக் ஸ்பாட் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பீடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் அதுவும் இருக்கிறது.
இது சம்பந்தமாக ஏற்கனவே 2 முறை ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாங்களே கடிதம் எழுதியிருக்கிறோம். ஏன்னா இங்க விபத்து பகுதியாக இருக்கிற காரணத்தினால் இங்கே ஒரு மேல்மட்ட பாலம் கட்டினால் இந்த விபத்தை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் எழுதியிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த கேள்வியை மையப்படுத்தி 3வது தாக்கீதும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதத்தை வலியுறுத்தி அங்கே மேம்பாலம் கட்டுவதற்கு இந்த அரசு முயற்சிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். மதுரை மிக முக்கிய சாலையாக கருதப்படுகிற ராமேஸ்வரம் மதுரை தெப்பக்குளம் இணைக்கிற சாலை, விமான நிலையத்துக்கு போகிற சாலை, பாண்டிகுலிருந்து போகிற விரகனூர் ரவுண்டானா என்று புகழ்பெற்ற அந்த ரவுண்டானா அனைவரும் கடந்து செல்கிற பாதை அது. அந்த பாதையில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக திருப்பூர் தொகுதியைச் சேர்ந்த அந்த ரவுண்டானா அருகே உயர்மட்ட பாலம் அமைத்தால் வைகை வடகரை சாலை, வைகை கரையோர சாலையும் அதோடு இணைகிறது. ஆகவே அந்த ரவுண்டானாவில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற வினாவோடு ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சர் அந்த அறிக்கையினை கொடுத்திருக்கிறார்கள். ரவுண்டானா பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்றும், நெல்பேட்டையிலிருந்து அவனியாபுரம் பைபாஸ் சாலை வரை உயர்மட்ட பாலம் அமைக்கும் என்று ஏற்கனவே நம்முடைய ஆகவே அந்த 2 பாலங்களும் கட்டப்படும் என அதை தவிர்த்துட்டாங்கன்னு செய்தி வருது. 2 அதிகாரிகள் அதற்கு வசதி இல்லை என்று திரும்ப அனுப்பிவிட்டதாக தெரிகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர்கள் மீண்டும் அந்த 2 பாலங்களையும் கட்டி மதுரை மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் வசதியாக அந்த 2 பாலம் உயர்மட்ட பாலங்களை கட்டி தருவாரா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சொல்வதை நானும் அறிவேன். அது ஒரு முக்கியமானது தான். ஆனால் இந்த ஆண்டு அது நிதி நிலையை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட அதற்கு வேண்டிய ஆய்வை சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொறியாளர் கோட்டப்பள்ளியிடத்திலே நான் ஆய்வை மேற்கொண்டேன். அடுத்த ஆண்டு இதற்கு ஒரு முன்னுரிமை அளிக்கப்பட்டு, ஏன்னா அதற்கு வேண்டிய கோப்புகள்லாம் தயார் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே அடுத்த ஆண்டு இதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாச்சாண்ட முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் அனைத்து ஆய்வுக் கூட்டங்களும் மிக பழமையான கட்டிடத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே புதிய பல்நோக்கு கூட்டரங்கம் மல்டிபர்பஸ் ஹால் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அறிய விரும்புவதோடு ஒரு வரலாற்று நினைவுகளை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 1914ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்கிற பொழுது பாம்பன் கால்வாய் இலங்கைக்கு செல்வதற்காக மீனவர் பயன்பாட்டுக்காக உருவாக்கினார்கள். ஏறத்தாழ தமிழ்நாடு பாரம்பரிய மீனவருடைய நீண்ட நாள் கோரிக்கை 2 லட்சம் மீனவருடைய கோரிக்கையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாண்பு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுக அமைச்சர் அவர்கள் அந்த பாம்பன் கால்வாயை தூர்வாருவதற்காக ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதியிலிருந்து தற்பொழுது அந்த பாரம்பரிய மீனவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ததற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துறை அமைச்சருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை மீனவர் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கூட்டரங்கம் பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திங்கட்கிழமைகளிலே மனுக்களை பெற்று அவர்களுக்கு உரிய ஆணைகளை பிறப்பது தான் அந்த கூட்டரங்க அமைப்பினுடைய கான்செப்ட். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்களுடைய இந்த திங்கட்கிழமை மண்டே பேஷண்ட் அடிப்படையில் அதிகமான கூட்டம் கூடுவது, பழைய கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் போதுமான அளவுக்கு அது இடமில்லை என்கிற காரணத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கட்டி கொண்டிருக்கிறோம். ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட விருதுநகர் மாவட்டத்தில் அருமையாக கட்டிருக்கோம். நிதித்துறை அமைச்சர் பார்க்குறாரு, நிதி அமைச்சர். அதனால் அவர் நினைக்கிறாரு, நம்மகிட்ட பிரிஞ்சு போன விருதுநகர் மாவட்டத்திலே அழகாக ஒரு அரங்கம் கட்டியிருக்கிறதே, நம்ம தான் தாய் மாவட்டம் ஆச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்ல விரும்புவது, பொதுப்பணித்துறையை பொறுத்தளவுக்கு பல்வேறு துறைகள் சார்பாக பணத்தை கொடுத்து கட்டணும்னா கட்டுற வேலை தான் எங்கள் வேலை. ஆனால் அது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டது. எனவே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர், மிக உங்களுக்கு வேண்டியவர். அவர் மூலமாக நீங்கள் மனு கொடுத்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கோப்புகள் நிதித்துறைக்கு நிதித்துறை அனுமதிக்கப்பட்டு அந்த கூட்டரங்கத்திற்கு பணம் ஒதுக்கப்படுமையானால் உடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்வதை இந்த துறை பொதுப்பணித்துறை செய்யும். ஆனால் நானும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடத்திலே சொல்லுகிறேன், நீங்களும் அவரிடத்திலே மனு கொடுத்து அதற்கு ஒரு அழுத்தம் தர முடியும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
பல்லாவரம் தொகுதி பம்மல், அனகாபுத்தூர், குன்றத்தூர் சாலை அகலப்படுத்துகின்ற பணிக்காக கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக அந்த துறையின் அமைச்சர் அதிகாரியோடு பார்வையிட்ட பிறகு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தடவையாவது தாங்கள் மனது வைத்து இந்த அரசு அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 4 வழி சாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ராதாநகருக்கு வந்து அண்டர் பாஸ் பண்ணதை பற்றி ஏதோ நன்றி சொல்லுவார்களுக்காக கருணா எழுதியிருக்காருன்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கிடப்பில் இருந்தது. அதை இந்த ஆட்சி வந்தவர் தான் செய்து முடித்தோம். இப்போ அவர் சொல்லுகிற இந்த 4 வழிச்சாலை பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் போகிற சாலை, அந்த சாலை அது நேரடியாக ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசு அவர்கள் இது சம்பந்தமாக எனக்கு பல முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்ற 6 மாதத்திற்கு முன்னால் கருணா அவர்களும் அதே போன்று அன்பரசு அவர்களும் அந்த சாலையை நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்தோம். அதை முதல் கட்டமாக இப்பொழுது பணிகள் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்திலே முதல் கட்டமாக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஞ்சிருக்கிற 1.5 கிலோமீட்டர் கூட இந்த நிதியாண்டிலேயே செய்வதற்கு வேண்டிய பணங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். அதை முழுமையாக அதை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டில் தான் பணம் முதலமைச்சரிடத்தில் பெற்று அதை முடிக்க முடியும். அதனால் 2 கட்டத்தை இந்த நிதியாண்டிலே முடிச்சிடறோம். 3வது கட்டம் அடுத்த நிதியாண்டிலே கட்டாயம் செய்து தரப்படும்.